வணக்கம் தமிழாம். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து 2 முக்கியமான அப்டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குரூப் டி தேர்வு சம்பந்தமாகவும், மினிஸ்ட்ரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரி சம்பந்தமாகவும் 2 அப்டேட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ குரூப் டில சிசிஏ எலிஜிபிள் பத்தி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எம்ஐசி அதாவது மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரியில அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பத்தி ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பத்தி இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம். ஆர்ஆர்பி சண்டிகர் வெப்சைட்ல இன்னைக்கான அப்டேட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுடைய சென்னை வெப்சைட் இன்னும் அப்டேட் ஆகல. இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ பாருங்க பிப்ரவரி 3ஆம் தேதி ஓகே 2 அப்டேட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரி உள்ள அப்டேட்டை பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணுவோம். ஸோ பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். இதுல என்ன சொல்ல வராங்க பாத்தீங்கன்னா அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 6ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டா இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா பிப்ரவரி 16 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் சொல்லி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஃபீஸ் பே பண்ண லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 17 தான் லாஸ்ட் டேட். ஓகேங்களா? அதே மாதிரி மாடிஃபை பண்ற லிங்க் டேட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 19ல இருந்து பிப்ரவரி 28 வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பழைய டேட்டா, இது வந்து மாடிஃபை பண்ணி இந்த டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அப்ளை பண்ண டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. ஒரு 10 டேஸ் கிட்ட என்ன பண்ணாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரி மட்டும் தான். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள் மாதிரி ஒரு அப்டேட்டும் மாத்தி கொடுத்துறாங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்த நோட்டிபிகேஷன் உள்ளது. இது வந்து பாத்தீங்கன்னா மாத்தி அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஏன்னா சில இதுல வந்து பாத்தீங்கன்னா நோன்னு கொடுத்த கூட என்ன சில இதுல எலிஜிபிள் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டும் பாருங்க, எந்த கேட்டகரியும் பாருங்க. அதுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பிடபிள்யூபிடியில் அப்ளை பண்ணும்போது எலிஜிபிள் இல்லாமல் இருந்தா இப்போ சம்டைம் உங்களுக்கு இருக்க கூட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிடபிள்யூபிடிஎஸ் வந்து கரெக்டாக பாருங்க எந்த போஸ்ட் என்ன கேட்டகரியில் ஸோ உங்களுக்கு எலிஜிபிளுக்கு பார்த்து கரெக்டாக நீங்க அதுக்கு மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது இப்போ குரூப் டி இதுல சிசிஏ சம்பந்தமா நிறைய கொஸ்டின்ஸ் போய்கிட்டே இருக்கனால அவங்க அது சம்பந்தமா ஒரு அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்டேட்னு பாருங்க. ஓகே, இப்போ சிசிஏ யாரெல்லாம் எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் தான் இது. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ நீங்க சிசிஏ வந்து பார்த்தோன்னா எனி ட்ரேட் இது நீங்க வந்து ரயில்வேல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ரயில்வே எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல நீங்க எனி ட்ரேட்ல சிசிஏ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணலாம். அந்த சிசிஏ நீங்க கீழே வருவீங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ரயில்வே கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ஏசி சர்டிஃபிகேட் வந்து என்சிபிடின்னு இருக்கும். ஸோ அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? ரயில்வேல நீங்க அப்ரெண்டிஸ் முடிச்சு அந்த மாதிரி என்சிபிடி சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு எலிஜிபிள். இது இல்லாம வேற ஒரு போர்டு, இன்ஸ்டியூட், ஆர்கனைசேஷன் இதுல போய் நீங்க என்சிபிடி சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் இதுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ரயில்வேஸ்ல நீங்க கண்டிப்பா ட்ரைனிங் முடிச்சு அது அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் வச்சு என்சிபிடி வச்சவங்க மட்டும்தான் இது அப்ளை பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுடைய டேட் இதெல்லாம் கரெக்டா அப்ளை பண்ணுங்க. நீங்க உங்களுடைய ட்ரைனிங் பீரியட் எது, எப்ப இருந்து எப்போ வரைக்கும் இருந்துச்சு, ஸோ எல்லாமே சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டா ஃபில் பண்ணணும். உங்களுடைய மார்க்ஸ் மேற்கொண்டு கரெக்டா ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த என்சிவிடி எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சுட்டு நீங்க ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் எக்ஸாம் எந்த டேட்ல நடன்னு சொல்லிட்டு அதை கரெக்டா ஃபில் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ சிசிஏ ஒரு ட்ரைனிங் போயிருக்கு முடிச்சவங்க உங்க டீடைல்ஸ் கரெக்டா கொடுங்க. முடிச்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்றவங்க உங்களுடைய லாஸ்ட் எக்ஸாமினேஷன் டேட்டை கொடுங்க அப்படின்ற விஷயத்தையும் அவங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து இன்று வந்து ஒரு அப்டேட் தான் பார்க்கணும். ஸோ அப்படி நீங்கள் ரயில்வேஸ் கீழே நீங்கள் ஏதாவது ஒரு அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. மற்ற போர்டு, இன்ஸ்டியூட், ஆர்கனைசேஷன் முடிச்சிருந்தாலும் என்சிபிட் வச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க அப்படின்ற விஷயத்தையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸ்களை பெற நம்முடைய தமிழா ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.